ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஃபேமிலி என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் உள்ளே போன பார்வதி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அவங்களுடைய பிரதராக இருக்கட்டும், என்னென்ன சம்பவம்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் வந்து வெளியாயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நிச்சயதார்த்தம் தான் அப்படிங்கிறதுல கமருதீன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் பார்வதி அப்படின்றத பற்றியும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு நேற்று நைட் லைவ் ஸ்ட்ரீமிங்கில். அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்வதியுடைய ஃபேமிலி என்ட்ரி இன்றைக்கி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உள்ளே போன அவங்களுடைய அம்மா வெளியே ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க, போய் அடிக்கணும், அப்படியே அரையணும் கமருதீனை, பார்வதியை திட்டணும், அசிங்கப்படுத்தணும், அதை வெளியே கண்டென்ட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசணும் அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே போன பார்வதியுடைய அம்மா மற்றும் அண்ணா 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டாஸ்க்கை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்வதி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் மற்றும் பார்வதியை பெருசாலாம் வந்து அவங்க அம்மா பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. சைலண்ட்டாக தான் வந்து பேசியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இங்கே இருக்கும்போது கேம் மட்டும்தான் ஆடணும், பேசுகிறதே வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்படியே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி டைட்டில் தான் முக்கியம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி ஆடுங்க சொல்லி வேறு லெவலில் ஒரு எலிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்வதிக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 24 ஹவர்ஸில் போயிடுவாங்க. அவங்க பேச்சை கேட்பாங்களா பார்வதி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டாங்களே டான்ஸ், அதையும் வந்து 2 பேரும் சேர்ந்து ஆடிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ செம்ம வைபாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்வதியோடைய ஃபேமிலியோட என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். ஓகே. ஆனால் வந்தோடனே சோகமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே மூஞ்ச கூட பார்க்காம பார்வதிக்கிட்ட கொஞ்சம் விளையாண்டுருக்காங்க. அப்புறமா வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் ஒரு விஷயமா சொல்லி ஒரு 2-3 மணி நேரத்தையே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஃப்ரீயாக வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் இன்னொரு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, யார் யார் ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் கமருதீனும் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் பார்வதி அரோரா கமருதீன்லாம் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரையாங்கிள் ஃபேமிலியை ஒன்றா அனுப்புவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது ரூமலாக இருக்கலாம். ஆனால் பார்வதி ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா போனதுங்கிறது 100% உண்மை தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. ஸோ சம்பவம் என்ன பண்ண போகிறாங்க அம்மா அப்படிங்கிறதுல நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது போக இன்றைக்கி 2 ஃபேமிலி இருக்கும். பட் அது சுபிக்ஷாவாக இருக்கலாம், கமருதீனா கூட இருக்கலாம். ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டு கமருதீன் ஃபேமிலி உள்ளே அனுப்புனா தான் டிஆர்பி இருக்கும். அவங்க ஃபேமிலி வந்து இவங்ககிட்ட ஏதாவது பேசும்போது இவங்களுக்குள்ளே ஏதாவது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு தான் போகிறாங்க, கமருதீனுடைய ஃபேமிலியும் பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ எப்படி 2 பேரும் முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து ரிஹர்சல் பண்ணுற மாதிரி நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. விக்ரம் வந்து கேட்குறாப்புல, உங்கள் வீட்டில் வந்து நிச்சயதார்த்தமா இல்லை பிரேக்கப்பான்னு கேட்குறப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்வதி கொஞ்சம் தடுமாறுறப்ப கமருதீன் நிச்சயதார்த்தம் அப்படின்ட்டான். அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி இங்கெல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து சபரி வந்து கேட்குறான் நிச்சயதார்த்தம் அப்போ கிடையாதுன்னு கேட்குறப்போ கனி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எப்பட்றா பார்வதி உடனே வந்து எப்படி ஒத்துக்க முடியும், அந்த மாதிரி யோசிச்சிருப்பா பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உடனே நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து வெளியே போய் பின்கே செட் ஆகலை அப்படின்னா அது அப்படியே ட்ராப் ஆயிரும். இன்னொன்று இப்போ டைவர்ஸ் நிறைய நடக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு ஆங்கிளில் வந்து 2 பேருமே யோசிச்சிருப்பாங்க. ஸோ மேபி அதனால் பார்வதி வந்து யோசிச்சுட்டு நிச்சயதார்த்தம் அப்படி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தானே? இப்போ அவங்க ஃபேமிலி வந்தால் கூட உடனே நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்கிறாப்பு. வந்து பேசி புரிதல், அப்புறம் வெளியே போய் பேசி புரிதல், அவ்வளோதான். இங்கே இருக்கும்போது நீங்கள் மூடிட்டு கேம் ஆடுங்க அப்படிங்கிறதான் சொல்ல போகிறாங்க. கரெக்டாக? ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சபரியும் விக்கல்ஸும் வந்து நல்லா ஒரு டியூன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கமருதீன் பார்வதி அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. கனியும் வந்து அது வேல்யூபுளாக ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது உள்ளே வந்த ஃபேமிலி அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க வந்து பயங்கரமான அட்வைஸ் வந்து பார்வதி கொடுத்து அவங்க ஃபைன் டியூன் பண்ணி அவங்க கேமை நோக்கி போவாங்களா அப்படிங்கிறது தான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நமக்கு வந்து வந்துச்சு. சத்தியமாக பார்வதி அதை எடுத்து ஆடினாங்கன்னா சந்தோஷம் தான் எனக்கும். அவங்க அம்மா வந்து கரெக்டாக தான் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். இந்த மாதிரி அது பேட் டச்சுன்னு சொல்லலை, அன்வான்ட் டச்
அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ அது கிளாரிட்டி பண்ணிருங்கன்னு சொல்லி அவங்க மேபி அவங்க அக்காவும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தெரியல. பட் அண்ணனும் அம்மாவும் போனதாக தான் தகவல். ஸோ அதை பற்றி கிளாரிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ரொமோஸ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுடைய கருத்து என்ன? எப்படி அதை டீல் பண்ண போகிறாங்க? இல்லை பிரேக்கப் ஆகுமா? கமருதீனுக்கும் பாரதி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.